அதேமாதிரி ஊழியக்காரங்க பாருங்கள், ஊழியக்காரங்க மனைவிகளும் பிள்ளைங்களும் ஆடைங்களில் ஒழுங்கினமாக இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டை பிள்ளைங்களுக்கு டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்குவாங்க. வயசு பொட்டை பிள்ளைங்களுக்கு டைட்டாக ஜீன்ஸ் போட்டு டீ ஷர்ட்டு போட்டுக்கிட்டு, இதுதான் நாகரிகம். இந்த மாதிரி நாகரிகம் முடியெல்லாம் வெட்டி விட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆனால் உபதேசம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதெல்லாம் பண்ணி கடைசியில் இவங்க பிரசங்கம் பண்ணிவிட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க. ஆனால் இருக்கிறதெல்லாம் நகையெல்லாம் போடாதீங்க, நகையெல்லாம் கழட்டி இப்போ இது உண்டியில் போட்டுருங்க, நகையெல்லாம் கழட்டி உண்டியில் போட்டுருங்க, பணமெல்லாம் நிறைய வீட்டில் வைக்காதீங்க, திருட வந்து பிடிச்சிட்டு போயிடுவோம், எல்லாத்துக்கும் கொண்டு போய் உண்டியில் போட்டுருங்கன்னுவாங்க. ஆனால் இவங்க ஆடம்பரமான காருங்க லக்ஸரியான வாழ்க்கை லக்ஸரியான வாழ்ந்துட்டு இவங்க போயிடுவாங்க. கடைசியில் அந்த ஏழை குழந்தைங்க ஏழையாகவே இருந்து காலத்தை கடத்திடணும். என்கிட்ட அதுதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம். அப்போ தான் அந்த சபைகளுக்கு வருவாங்கன்ற நினைக்கிறாங்களோ இனி என்னன்னு தெரியாது. சில ஊழியக்காரங்க இப்படியே தான் ஜனங்களை வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இன்னொரு சில ஊழியக்காரங்க நல்ல வசதி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு வயசு சோறு யாருக்கும் போட மாட்டாங்க. ஒன்றுமே இருக்காது ஊழியக்காரங்கிட்ட. சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சபை மக்களுக்கு 10 பேர் இருந்தாலும் 10 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா திருப்தி ஆகிவிட்டு உட்கார வச்சு நல்லா பேசி சமாதானப்படுத்தி ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பேசி ஒரே குடும்பமாக இருந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் இவர்கள் யாரை பரலோகம் கொண்டு போவோம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை.